சட்டி வச்சுக்கோங்க. அதில் மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்து விடுங்க. அது பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதே பாத்திரத்தில் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து விடுங்க. மாற்றிக்கலாம். இதிலே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை கொஞ்சம் நிலக்கடலையை போட்டுக்கோங்க. அது லேசாக வறுத்து விடுங்க. இதே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதையும் கொஞ்சம் வறுத்து விடுங்க. இதை இந்த பருப்போடு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் எள்ளு போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்து விடுங்க. பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. இதில் மிளகா வத்தல் போட்டுக்கோ. வறுத்த மிளகா வத்தல் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம். வாங்க இதனால் குறகுறப்பாக அரைச்சிட்டு வருவோம். இதாங்கப்பா அரைச்சிட்டு வந்துட்டேன். குறகுறப்பாக அரைச்சிருக்கேங்க. கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. எள் இருக்குல்லங்க, எள் வறுத்தோம்ல, அதை இதில் போட்டுக்கோங்க. நிலக்கடலையும் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுக்கோங்க. 2-3 வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அங்கே இதையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. வாங்க அரைச்சிட்டு வருவோம். அரைச்சாச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. இதில் ஊற்றி விட்ருங்க. அவ்வளோதாங்க. எள்ளு துவையல் ரெடி.